இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தோட்டத்தில் இருந்த ஒரு பூச்செடியில் முட்கள் காணப்பட, அந்த வீட்டுச் சிறுவன் ஒரு பூவை பறிக்கும் போது அந்த முட்களால் காயம் ஏற்பட்டது. உடனே அவன் தன் தகப்பனாரிடம், இந்த அழகான பூச்செடியில் ஏன் முட்கள் இருக்கின்றன என்று கேட்க, அவர் தன் மகனிடம், நல்லவர்கள் மத்தியில் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள், ஆகையினால் நாம் முன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், அதைத்தான் இந்த முட்கள் நமக்கு உணர்த்துகின்றன என்றார். இரும்பை கொன்று இரும்பு கருவிகளை செய்வதால் அவர்களுக்கு கொல்லன் என்றும் அந்த இடத்திற்கு கொல்லப்பட்டர் என்றும் சொல்லுவார்கள். இரும்பு வேலை செய்வதற்கும் வெண்கல வேலை செய்வதற்கும் கர்த்தரே கொல்லனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை வேதத்தில் யாத்திரையாகமும் 31ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசித்தால் அங்கே இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். கொல்லன் செய்கிற ஆயுதங்களை யுத்த வீரர்களும் துன்மார்க்கர்களும் பயன்படுத்துவார்கள். இவர்களையும் கர்த்தரே சிருஷ்டித்தார். கொல்லன் பூச்செடி மாதிரி. அவன் செய்கிற ஆயுதங்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்பட்டால் அவன் முள் இல்லாத பூச்செடியாக இருப்பான். அவன் செய்த ஆயுதங்களை தீய காரியங்களுக்கு பயன்படுத்தினால் அந்த ஆயுதங்கள் மற்றவர்களுக்கு முள்ளாக இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் ஏராளமான ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு எந்த ஆயுதமும் பலம் உள்ளதல்ல. சத்துரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆயுதத்தை ஓங்கும் போது அந்த ஆயுதம் சத்துருவையே அழித்து போடும். அது கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. அந்த ஆயுதம் கருவியாக இருக்கலாம், தீய யோசனைகளாக இருக்கலாம், பொய்களாக இருக்கலாம், வஞ்சனைகளாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அது ஒன்றுமே செய்யாது. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருவின் நாவுகள் எழும்பும் போது நாம் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தீமையை நன்மையினால் வெல்வது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமை அடக்குகிறீர்கள், தேவனுக்கு அது சித்தமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மெய்யான சுதந்திரம். சங்கீதம் 119 111ஆம் வசனத்திலே, உம்முடைய சாட்சிகளே நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி என்று தாவீது எழுதுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் கர்த்தரால் கூடிய கூட்டம் அல்ல என்று ஏசாயா தீர்க்கதரிசி பதிவு செய்துள்ளான். பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவனுக்கு தண்ணீர் இல்லாமல் மயங்கி வருகின்ற நிலையில் தூரத்தில் கைகளினால் இயக்கும் ஒரு பம்பை காண்கின்றான். அந்த பம்பிற்கு அருகில் ஒரு ஜாடி இருந்தது. அந்த ஜாடியில் இந்த ஜாடியில் உள்ள தண்ணீரை அந்த பம்ப் செட்டில் ஊற்றி இயக்கினால் தண்ணீர் வரும். தண்ணீரை குடித்துவிட்டு மறுபடியும் ஜாடியில் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு செல்லவும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பம்ப் மிகவும் பழமையாக இருந்தது. இதில் தண்ணீர் ஊற்றி பின் அது இயங்காவிட்டால் தண்ணீர் வீணாகி விடுமோ என்று நினைத்து அவன் பம்பில் தண்ணீரை ஊற்றாமல், இதை நான் குடித்து தாகத்தை போக்கிக் கொள்வேன் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய மனசாட்சி இங்கே எழுதியிருக்கிறபடி செய் என்றது. ஏனென்றால் பம்பை இயக்க தேவையான அந்த தண்ணீரை குடித்து விட்டால் பின்பு தன்னை போல் தாகத்தோடு வருபவர்களுக்கு இந்த பம்ப் பயன்படாமல் போய்விடும் என்று மனசாட்சி எச்சரித்தது. அதற்கு பின் அவன் யோசிக்கவில்லை. ஆனது ஆகட்டும் என்று நினைத்து பம்பில் தண்ணீரை ஊற்றி அதை கைகளினாலே இயக்க ஆரம்பித்தான். தண்ணீர் வர ஆரம்பித்தது. தண்ணீர் தாகம் தீர குடித்துவிட்டு பின்பு ஜாடியை நிரப்பி வைத்தான். சிறிது நேரத்திற்கு பின் இன்னொரு நபர் அவ்வழியே வந்தான். அவனுக்கும் தாகமாயிருந்தது. பம்பை பார்த்தான்.
ஜாலியில் எழுதியிருந்த வாசகத்தையும் பார்த்தான். ஆனாலும் அந்த வாசகங்களுக்கு மதிப்பு தராமல் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு சென்று விட்டான். பின்பு 2 நாட்கள் கழித்து அவன் அவ்வழியே மீண்டும் வந்தபோது மிகவும் தாகத்தோடு மயக்கமாக இருந்தான். தண்ணீர் கிடைக்காதோ என்று அங்கும் இங்கும் பார்த்தபோது அதே பம்ப் அதன் அருகே வந்தான். அந்த பம்பை கைகளினால் இயக்கினார். தண்ணீர் வரவே இல்லை. முடிவில் மயங்கி விழுந்து மரித்தான். கொல்லன் செய்த ஆயுதம் நல்ல வழியில் பயன்படுத்தினால் நன்மை தரும், நம்முடைய வேலைகளை எளிதாக்கும். ஆனால் துன்மார்க்கர் கையில் அகப்பட்டால் அந்த ஆயுதம் அவனுக்கு பயன்படாமல் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க நினைத்தால் அது அவனையே அழித்துவிடும். பிரியமானவர்களே, கலங்காதீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.